எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஷோவாக பார்க்கப்படுறது சரிகமபா. இதில ஜூனியர், சீனியர் அப்படின்னு நம்ம தொடர்ந்து பார்த்து வந்துட்டுருக்கோம். இப்போ ஜூனியர் சீசன் 5ல இருக்காங்க. அதில தொடர்ந்து நெறைய பேர் நல்லாவே பாடி வந்துட்டுருக்காங்க. குறிப்பாக விஜய் அவர்கள் இப்ப என்ன அப்படின்னா, அவங்களுடைய டாபிக்க தான் அதாவது விஜய் சுற்று அப்படின்னு சொல்லி தளபதி சுற்று அப்படின்னு வச்சிருக்காங்க. மக்கள் எல்லோருமே இத ரொம்பவே விரும்பி பார்த்து வந்துட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த இதில போட்டியாளர்கள் எல்லாரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தளபதி அவர்களுடைய சூப்பர் ஹிட், டூப்பர் ஹிட் பாடல்கள் எல்லாம் பாடி வந்துட்டுருக்காங்க. அபிஷேகா அவர்கள் இதில இப்போ "நான் அடிச்சா தாங்க மாட்டேன்" அப்படின்ற பாடல செலக்ட் பண்ணி பாடியிருக்காங்க. இது ரொம்பவே எல்லோருக்குமே பிடிச்சு போயிடுச்சு. குறிப்பா ஜட்ஜஸ்க்கு. ஜட்ஜஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, "அபிஷேகா இப்படி பாடுவாங்கன்னு நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. அவங்களுக்கு சினிமா பாடல்களையும் பாட நல்லாவே வரும்." அப்படின்றத அவங்க இப்ப பாடுனதுலேருந்து நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். தொடர்ந்து இதே போல அபிஷேகா அவர்கள் நெறைய பாடல்கள பாடணும் அப்படின்னு எங்களுடைய சார்பாக நாங்க வாழ்த்துக்கள தெரிவிச்சுக்கிறோம். நீ வந்து எலிமினேஷன் ஆகுறது, அப்புறம் வந்து நீங்க வந்து இந்த சீசன விட்டு வெளிய போறதுன்ற எந்த ஒரு விஷயமுமே நடக்கவே கூடாது. தொடர்ந்து இதே போல பாடி மக்களுடைய நல்ல வரவேற்ப வாங்கணும் அப்படின்னு அவங்களுக்கு வாழ்த்துக்கள சொல்லியிருக்காங்க. ஜட்ஜஸ் இப்படி சொல்றத கேட்டுட்டு அவங்களுடைய அம்மா மேடையிலேயே ஏறி ரொம்பவே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தன்னுடைய ஒரு எமோஷனல கொட்டியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். எந்த ஒரு அம்மாக்கா இருந்தாலும் அப்படிதான் இருக்கும். இப்ப பண்ணியிருக்கிறது சமூக வலைதளங்கள்ல ரொம்ப வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. அபிஷேகாவுக்கு தொடர்ந்து வாழ்த்துக்கள் குவிஞ்சுக்கிட்டே இருக்கு. நிறைய சின்ன வயதா இருந்தாலும் நல்லா பாடியிருக்கீங்கன்னு எல்லோரும் பாராட்டி வந்துட்டுருக்காங்க. அதனால இப்போ அதிகமாக சரிகமபால அதுவும் தளபதி சுற்றுல பேசப்படக்கூடியது அபிஷேகாவாக இருக்காங்கன்னு ஜட்ஜஸ்கள் ரொம்பவே அவங்கள பாராட்டி வந்துட்டுருக்காங்க. என்னதான் இப்போ ஜனநாயகன் திரைப்படம் வர லேட் ஆகும் அப்படின்னாலும் ஜட்ஜ்மெண்ட்டுக்காக காத்திருக்காங்க. ஏன்னா இது ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு திரைப்படம். விஜய் அவர்களுக்கும் சரி, அவங்களுடைய ரசிகர்களுக்கும் சரி, ரொம்பவே அதை எக்ஸ்பெக்டேஷனோட இருக்காங்க. எப்படி கதைக்களம் வரப்போகுதுன்னு. எதுக்காக இப்படி லேட் ஆகுது ஜட்ஜ்மெண்ட்ல அப்படின்றது யாருக்கும் தெரியல. இந்த சூழல்ல இப்ப தொடர்ந்து எப்ப வரும் ஜனநாயகன் திரைப்படம்னு மக்கள் எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். எப்போ வரப்போகுதுன்னு மேபி நெக்ஸ்ட் வீக்கா இருக்கலாம்னு எல்லாரும் சொல்லி வராங்க. நம்மளும் வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த விஷயங்கள பற்றின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.